நைட் காய் விசஸ் ஜூபி மதரா ஃபைட்டில் நம்ம மைட் காயோட ஸ்பீடவே கால்குலேட் பண்ணியிருக்க முடியாது நம்ம மதராவால். இத்தனைக்கும் ஒரு 10 டெயில்ஸ் ஃபார்மில் இருந்திருப்பாரு, அதை நம்ம மறந்துட வேணாம். ஸோ அப்படி 8th கேட் மைட் காயோட ஸ்பீடை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம மதரா ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸ்குள்ளே போய் ஒழிஞ்சு ட்ரூத் சீக்கிங் பால்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாரு நம்ம மைட் காயை. பட் அந்த அட்டாக்கை நம்ம மைட் காய் பார்த்தாரா இல்லையான்னு தெரில. ஆனால் மைட் காய் பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம மினாட்டோ அதை கேஷுவலாக டெலபோர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 8th கேட் மைட் காயோட ஸ்பீடவே தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது நம்ம மதராவால். ஆனால் மைட் காயோட ஸ்பீடெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மைட் காய்க்கே தெரியாமல் அந்த அட்டாக்கை டெலபோர்ட் பண்ணவர் தான் நம்ம மினாட்டோ. ஸோ அப்படி இருக்கும் போது மினாட்டோட ஸ்பீடெல்லாம் மதராவால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட மினாட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினாட்டோட ஒரு கையை உடைச்சு அவரோட அட்டாக்கை அவருக்கே திருப்பி கொடுத்துருப்பாரு நம்ம மதரா. இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது பாசிபிள் தான், இல்லைன்னா சொல்லலை. பட் 10 டெயில்ஸ் மதரா ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.